ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா, பிக் பாஸும் திருமணமும் ஒன்று தான் அப்படின்னா நான் வந்து பேச போகிறேன். அது என்ன அப்படின்னா வந்து அதை பற்றி வந்து பார்க்க போகிறேன். எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படி பார்க்க போகலாம். இப்போ திருமணத்தில் வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ வந்து அவங்கெல்லாம் வந்து போஸ்ட் போடுவாங்க, என் புருஷன் வந்து அதுமாதிரி நிறைய ஜோக்குகளும் இருக்குது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணத்தினால நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. இப்போ ஆண்களாக இருந்தால் சுதந்திரமாக இருக்கணும், நம்ம கல்யாணம் பண்ணி மாட்டிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் பெண்களும் இப்படி தான் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து இருந்தாலும் கல்யாணம் ஆலை அப்படின்னு சொல்லி, ஐயோ எனக்கு கல்யாணம் ஆலையே, நான் பிரம்மச்சாரியாக இருக்கேனே சொல்லிட்டு ஆண்களும் கன்னியாக இருக்கேன் அப்படி பெண்கள் சொல்லிட்டு கதறிட்டு தான் இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் எப்போ கல்யாணம் ஆகும் தெரியல அப்படிங்கிறோம். நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, அதனால் கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்களா கேட்டால், ஒரு சிலர் சொன்னாலும் என்னதான் ஆனாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா கல்யாணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, அம்மா அப்பா வந்து நம்ம இருக்கிறதையும் கழிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கணவர் கணிப்பார், ஒரு ஆண் வேணும் அப்படின்னு கண்டிப்பாக இருக்காங்க. அதனால் திருமணம் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி தான் வந்து பிக் பாஸ் அப்படின்னா முக்காசும் அதே மாதிரி தான். பிக் பாஸை எவ்வளவு இருந்து எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது பார்க்க போகிறோம். உள்ளவங்கலாம் கதறி துடிக்கிறாங்க, அழுறாங்க. ஐயோ நான் தெரியாதனமாக வந்து இங்கே மாட்டிக்கிட்டேனே, தயவுசெய்து நான் வெளியில் போகணும் அப்படி சொல்லி கதறி அழுறாங்க. இல்லை நீங்கள் வெளியில் போக முடியாது, எப்போ உங்களுக்கு வந்து ஓட்டு குறையும் அப்போ தான் போக முடியும் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, சாப்பிடாம இருந்து விரதம் இருந்து அதெல்லாம் வந்து இருந்து சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அப்படி போட்டு, இல்லை நான் அது பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேன்னு சொல்லி கோவப்பட்டு சண்டை போட்டு இந்த பிக் பாஸ் விட்டு இப்போ வெளியில் பண்ண கதறி துடிச்சு வந்து வெளியில் ஓடிடுறாங்க. இதெல்லாம் வெளியில் உள்ளவங்க வந்து நல்லா பார்க்கத்தான் செய்கிறோம், பார்க்க தெரியுது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷம் காத்திருந்தேன், 5 வருஷம் காத்திருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸுக்கு வந்து 10, 11 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா, 16 பேர் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் போட்டி போட்டுட்டு தான் இருக்காங்க. அப்போ வந்து அப்போ எல்லாம் தனக்குன்னு வந்தால் தான் வந்து தெரியுதுன்னு சொல்லலாம். அது திருமணமாக இருந்தாலும் சரி, பிக் பாஸாக இருந்தாலும் சரி, தனக்குன்னு ஒன்று தெரிஞ்சால் தான் வந்து தெரியுதுன்னு சொல்லலாம். ஆனால் பிக் பாஸ்லேயும் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து போய் பட்டம் பண்ணது, ஐயோ நான் இவ்வளோ பார்த்தேன், வெளியிலேருந்து பார்த்தேன், இவ்வளோ வீடியோ பார்த்தேன், இவ்வளோ ஃபோட்டோ பார்த்தேன், இருந்தும் கூட புத்தி வராமல் நான் வரணும் வரணும்னு இன்றைக்கி வந்து நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி கதறி வந்து துடிக்கிறாங்க. அதுவும் இந்த வருஷம் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மோசம். பிக் பாஸ்னே வந்து சொல்ல முடியாது. எந்நேரமும் சண்டையும் சச்சரவும் கூச்சலும் குழப்பும் ஒரே சத்தம் தான். போன வாரம் கூட விஜய் சேதுபதி கூட வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, மைக்கில் வந்து கத்தினார், நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களெல்லாம் வெளியில் துரத்தி பிக் பாஸை மூடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொன்னார். இப்போவும் அந்த அதே சண்டை, சரி 4 பேர் ஒயில்டு கார்டாக போகிறாங்க, அவங்க பண்ண நிலைமையே மாறப்போகுதுன்னா இப்போ அவங்களும் வந்து குரூப்பாக சேர்ந்துட்டு உட்காந்துருக்காங்க. நிலைமை மாறியிருக்கா கேட்டால் அவங்களும் வந்து சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. நிலைமை வந்து மாறவே இல்லை. இப்படி இருக்கும்போது இப்போ திருமணத்துலேயும் அப்படி தான். ஆண்களாக இருந்தாலும் சரி, நான் பாதிக்கப்பட்டேன், அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன். சமீபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பாலால் தன்னோட பையனுக்கு அபிஷேகம் பண்ணாங்க. இன்னிலேருந்து உனக்கு நல்ல நாள் அப்படி சொல்கிறாங்க. இதை எவ்வளோ பேர் பார்க்கத்தான் வந்து சிலர்கிட்ட அது வந்து வைரலாக வந்து போச்சு. ஆனால் அப்படி இருக்காங்களா கேட்டால் அதுக்கப்புறமும் எல்லோரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க, எனக்கு திருமணமே ஆகலை, நான் பிரம்மச்சாரியாக எனக்கு கல்யாணம் ஆகணும்ன்ட்டு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதுமாதிரி பெண்கள்லேயும் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேக் வெட்டி இப்போலாம் டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு தான் இருக்காங்க. அதுக்காக கல்யாணமே வேண்டாம்னு சொல்கிறாங்களா கேட்டால் அவங்களும் கல்யாணம் வேண்டாமே வந்து சொல்லலை. இப்படி அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸும் திருமணம் ஒன்று அப்படின்னு இந்த கருத்தை வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா எவ்வளோ பட்டாலும் சரி, பிக் பாஸில் வந்து திரும்ப திரும்ப நான் போகணும் போகணும்னு சொல்லி தான் வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் திருமணத்துலேயும் சரி, எவ்வளோ பட்டாலும் சரி நானும் போகணும் போகணும் அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பிக் பாஸு திருமணம் ரெண்டும் ஒன்றா தான் வந்து இருக்குது. அவங்களுக்கும் போகும்போது தான் ஐயோ இவ்வளோ சொன்னாங்களே நான் கேட்காம பட்டேனே சொல்லி கதறி துடிக்கிறாங்க. அவங்கவுங்களுக்குன்னு எப்போ வருதோ அப்போ தான் வந்து தெரியுது. அது பிக் பாஸாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி. இந்த கருத்தை நீங்கள் ஆமோதிக்கிறீங்களா, என்ன செய்யுங்க மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதுவும் இந்த வருஷம் பிக் பாஸ் மகா மட்டம்னு சொல்லலாம். எந்த நேரமும் சண்டை பிரச்சனை இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரே சண்டையும் பிரச்சனையுமா வந்து போய்கிட்டு இருக்கனால பெரிய இதாகவே வந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.